இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் பாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் திருமுன் மீண்டும் ஒரு நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் எங்களுடைய வாழ்வை முழுவதும் கையளித்து ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் ஆண்டவரை தொழுவோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை எங்களுடைய தெய்வம் ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 3:21 ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்கிறார், நீ நினைப்பதற்கு மேலாக நான் உனக்கு கொடுக்க ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அப்படிப்பட்ட தெய்வத்திடத்திலே சரணடைந்து இந்த திருப்பலிக்குள்ளாக நாங்கள் இப்பொழுது கடந்து செல்வோம். தந்தை, மகன், தூய ஆவியானவருடைய பெயராலே ஆமென். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த திருப்பள்ளியிலே விசேட விதமாக நாங்கள் நற்செய்தியாளர் ஒருவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆம், மருத்துவர் என்று சொல்லப்படுகின்ற இயேசுவின் குணமாக்களை அழகாக ஆழமாக எங்களுக்கு எடுத்து கூறுகின்ற புனித லூக்கா நற்செய்தியாளருடைய விழா இன்றைய நாளில் அமைந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று நற்செய்தி பணிக்காக தன்னையே அர்ப்பணித்து எங்களுக்கு நற்செய்தியை மாத்திரமல்ல, இன்னும் ஒரு அழகான அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்னும் திருநூலையும் கொடுத்து எங்களை ஆண்டவர் பால் இழுத்த அந்த நற்செய்தியாளருக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை போல நாங்களும் நற்செய்தியாளர்களாக மாற நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேடமாக ஜெபிப்போம். இன்றும் கூட திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அத்தோடு வீடுகளில் நோயுற்றிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலியிலே விசேடமாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசிரை குறையின்றி பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, ஏழைகள் மீது நீர் கொண்டிருந்த அன்பின் மறைபொருளை தம் போதனையாலும் எழுத்துக்களாலும் வெளிப்படுத்த புனித லூக்காவை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் உமது பெயரில் ஏற்கனவே பெருமை கொள்ளும் நாங்கள் ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவுமாய் நிலைத்திருக்கவும், மக்கள் அனைவரும் மீட்பை காணவும் அருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்று பேல் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, விரைவில் என்னிடம் வர முழு முயற்சி செய். தேமா இன்றைய உலகப் போக்கை விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிக்கா சென்று விட்டார். கிரேஸ்க்கு கலாத்தியாவுக்கும் தீத்து தல்மாத்தியாவுக்கும் சென்று விட்டனர். என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். மாட்கை உன்னுடன் கூட்டி வா. அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். திக்குக்குவை நான் எபேசுக்கு அனுப்பிவிட்டேன். நீ வரும்போது நான் த்ரோவாவில் கார்ப்புவிடம் விட்டு வந்த போர்வையையும் நூல்களையும் குறிப்பாக தோட்சுருளையும் எடுத்து வா. கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு பல தீமைகளை செய்தான். அவன் செயலுக்கு தக்கவாறு ஆண்டவர் அவனுக்கு பதிலளிப்பார். அவனிடமிருந்து உன்னை காத்துக்கொள். அவன் நம்முடைய போதனையை அதிகம் எதிர்த்தவன். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராது இருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அன்பர்கள்
ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடர்க்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 திருவசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் நமக்கு முன்பே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள்.
அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டதென சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் நற்செய்தியாளர் புனித லூக்காவுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு சில காரியங்களை சொல்கின்றார். அதிலே மிகவும் முக்கியமாக அவர் சொல்வது என்னவென்றால், நீ பெற்றுக்கொண்ட அழைப்பிலே உறுதியாக இரு என்ற ஒரு மனநிலையை அவருக்கு கொடுக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் நற்செய்தியிலே வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தன்னோடு இருந்த 72 பேரை நியமித்து அவர்களை எல்லா இடங்களிலும் போகும்படி அனுப்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 72 பேர் சீடர்கள் அல்ல, மாறாக இயேசுவோடு இருந்த மற்றைய எல்லா நபர்களையும் சேர்த்து இவர் 2 பேராக அனுப்புகின்றார். இந்த அனுப்புகின்ற பொழுது சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நன்றாக கவனித்தால் ஆண்டவர் சொல்கின்றார், அறுவடை மிகுதி, வேலையாட்கள் குறைவானவர்களாகவே இருக்கிறார்கள், முதலில் அதற்காக மன்றாடுங்கள். அடுத்ததாக சொல்கின்றது ஒன்று, நீங்கள் உடல் நலமற்றோரை குணமாக்குங்கள், அவர்களை நீங்கள் விடுதலை கொடுங்கள் என்று சொல்லி, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்ற இந்த 2 காரியங்களையும் சொல்லி அனுப்புகின்றார். எனக்கு அருமையானவர்களே, இது ஆண்டவர் அன்று அனுப்பிய காரியமாக இருந்தாலும் இது எங்களுடைய வாழ்க்கையிலே இன்று மிகவும் பொருத்தமானதாக, மிகவும் ஆழமானது ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்களிலே இங்கு இருக்கின்ற எங்களோடு வாழ்கின்ற நிறைய பேருக்கு இந்த நலம் அவசியமாக இருக்கிறது, குணம் கிடைக்க வேண்டியதாக இருக்கிறது. பல்வேறு வகையிலே அனைவரும் நலமற்றவர்களாக அல்லது நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே உடல் நோய் மட்டுமல்ல, மாறாக நடக்கின்ற விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பலரது குடும்பங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இல்லாமல் உடைந்து போய் மனநோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பங்கள் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் கூட, ஆனால் அந்த குடும்பங்களுக்குரிய அந்த மனப்பான்மையிலே நிறைய பேர் வாழாததை நாங்கள் பார்க்கின்றோம். உடைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவிக்குள்ளே இடையிலான உறவு ஒரு உறுதியற்ற உறவாக, காயப்பட்ட உறவாக இருக்கிறது. ஆகவே நிறைய பேர் காயப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், மனமுடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த இறையாட்சியினுடைய செய்தி மிக மிக அவசியமானது ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீங்கள் போங்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் இந்த 72 பேரை அனுப்புகின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களே, அதே வார்த்தையை தான் எனக்கும் உங்களுக்கும் சொல்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் ஆண்டவரால் அழைக்கப்பெற்ற ஒரு மகனாக இருக்கின்றீர்கள். என்ன அழைப்பு? நானும் குணமாக்க அழைக்கப்பட்டிருக்கின்றேன். எப்படி? நான் ஒரு வைத்தியர் அல்ல, இருப்பினும் எனக்கு அருமையானவர்களே, எங்களாலும் அந்த குணமாக்கலை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி? எங்களுடைய வார்த்தைகளால், எங்களுடைய செயல்களால். காயப்பட்டு இருக்கின்றவர்களுக்கு அந்த காயத்தை கட்டுகின்ற அழைப்பாக இந்த அழைப்பு இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நிறைய பேர் ஆண்டவரை விட்டு பிரிந்து போனவர்களாக இருக்கின்றார்கள். அன்று இந்த இயேசு இந்த சீடர்களை அனுப்பும் பொழுது எப்படி சமுதாயம் இருந்ததோ அதே ஒரு நிலையில்தான் இன்றைய சமுதாயம் இருக்கிறது. இன்றைய நல்லா கவனித்து பாருங்கள், நிறைய பேருக்கு திருப்பலி வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நிறைய பேருக்கு மறைக்கல்வி வர்றதுக்கு விருப்பம் இல்லை, நிறைய பேருக்கு திருச்சபையிலே அல்லது ஆலயங்களிலே ஒழுங்கு செய்கின்ற கருத்தரங்குகளுக்கோ அல்லது மற்றைய இறை விடயங்களுக்கோ வருவதற்கு விருப்பமில்லை. ஏன்?
இறைவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த அழைத்தலை ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சிறிய காலத்திலெல்லாம் ஆலய திருவிழாக்களாக இருக்கட்டும் அல்லது கிறிஸ்மஸாக இருக்கட்டும் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் எப்பொழுது வரும், நாங்கள் ஆலயத்திலேயே இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஆசையாக இருப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அழைத்தாலும் வரமாட்டார்கள். அப்படி இறைவனை விட்டு தூர விலக சாத்தானுடைய பிடிக்குள் அவர்களை வைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே, இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டோம் என்ற உணர்வோடு முன் சென்று சேவை செய்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த லூக்கா அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவர் பெற்றுக்கொண்ட அழைப்பை, அவர் தெரிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் எழுத்தாக எங்களுக்கு கொடுத்தார். இவருடைய அந்த எழுத்து இன்று எத்தனையோ உள்ளங்களுக்கு மனமாற்றமாகவும் வாழ்வாகவும் அமைந்திருக்கிறது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக எங்களால் முடிந்த எங்களுடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன விஷயங்களிலே இறை அழைத்தலை மற்றவர்களுக்கு கொடுப்போம். நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு ஏதாவது ஒரு விடயத்தில் சேவை செய்ய முனைவோம். முதலில் எங்கள் வீடுகளில் தொடங்குவோம். ஒரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு இந்த அழைத்தலை உணர்த்தும் முகமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி அவர்களுக்கு உதவி செய்வோம். அதன் மூலமாக நாங்கள் சமுதாயத்திற்கும், அதிலிருந்து ஆலயங்களுக்கும், ஆலயத்திலிருந்து மற்ற எல்லா இடங்களுக்கும் இந்த இறை அழைத்தலை கொண்டு செல்ல வரம் கேட்போம். ஆண்டவருடைய ஆசீர் உங்களை நிரந்தரமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவர் நீதியுள்ளவர், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார் என்று இன்றைய திருப்பாடல் 145 நாங்கள் பார்த்தது போல எங்களுடைய செயல்களுக்கு கைமாறு எனக்கு அருமையானவர்களே இந்த உலகம் தராது. மாறாக ஆண்டவர் அதற்கான கைமாறை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே எங்களை நிறைவாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துவாராக. ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனிலும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவன தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளின் வழியாக நாங்கள் உமக்கு மனம் வந்து ஊழியம் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித லூக்காவின் விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு நலமும் மாட்சியும் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாள் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவிகளை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கோரி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர்கள், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியனுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கின்றார். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாங்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழி காட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அழைத்தாடும் மகள் போலவே கதியேறும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு
தெய்வமே துணையாக எனில் வாருமே. இறையாட்சி உங்களிடையே நெருங்கி வந்துவிட்டது என நகரங்களுக்கு அறிவிக்க ஆண்டவர் சீடர்களை அனுப்பினார். இறைவனுக்கு நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித லூக்கா போதித்த நற்செய்திகளின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாய் இருக்க செய்வதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வருங்களில் வடிவாம் புனிதர்களே, உம்மை போற்றி பாடுகின்றோம். வருங்களின் வடிவாம் புனிதர்களே, உம் புகழ் போற்றி பாடுகின்றோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீர் எம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீர் எம்மில் நிறையவே. வருங்களின் வடிவாம் புனிதர்களே, உம் புகழ் போற்றி பாடுகின்றோம். வரங்களின் வடிவாம் புனிதர்களே, உம் புகழ் போற்றி பாடுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேர்பும் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாகும் இத்திருப்பலிகள் உங்களுடைய நன்கொடைகளினாலும் ஒத்துழைப்பினாலும் நடைபெற்று வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே உங்களிடமிருந்து நிறைய உதவிகளையும் காணிக்கைகளையும் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய எதிர்பார்க்கிறோம். இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு கூட தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறையாசீர் நிறைவாய் கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வருங்களின் வடிவாம் புனிதர்களே, உம் புகழ் போற்றி பாடுகின்றோம். வருங்களின் வடிவாம் புனிதர்களே, உம் புகழ் போற்றி பாடுகின்றோம். பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீர் எம்மில் நிறையவே. பணிந்தோம் உம்மை புகழ்ந்தோம், உமதாசீர் எம்மில் நிறையவே. வருங்களின் வடிவாம் புனிதர்களே,